சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஒரு சின்ன ப்ரோமோ வீடியோவோட இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் இந்த படத்தை எடுப்பார் என சொல்லப்பட்டது. கடைசியில் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து விலகிட்டார். தொடர்ந்து தலைவர் 173 படத்தை யார் எடுப்பாங்க என்கின்ற கேள்வி கோலிவுட்டில் ஹாட் டாப்பிக்காக போய் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தி, அதாவது டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் இந்த படத்தை எடுக்கிறாரு என ப்ரோமோ வீடியோவோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தது. ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே மிக பெரும் ஆச்சரியம் என்னன்னா, இரண்டாவது படத்திலேயே ரஜினியோட படத்தை கைப்பற்றிட்டாரு என்கின்ற பேச்சு தான் கோலிவுட்டில் போய் கொண்டிருந்தது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறதா ஒரு தகவல் இணையத்தில் உலா வந்து கொண்டு இருக்கு. அதாவது பெசில் ஜோசப்பும் பிரியங்கா மோகனும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதா அண்மையில் தான் செய்தி வந்தது. அதாவது 2 பேரும் ரஜினிகாந்தோடைய பிள்ளைகளாக நடிப்பதாகவும், மேலும் த்ரிஷா தான் இந்த படத்தில் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஆனால் த்ரிஷா இந்த படத்தில் ஜோடியாக நடிக்கிறாங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வருவாங்களா அப்படின்ற கேள்வியும் இருந்திருக்கு. ஏன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ப்ரெசண்ட்டில் ஜோடி இல்லாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்களாம். தன்னுடைய பசங்களுக்காக குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, மேலும் டெய்லராக இருந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் எப்படி டானாக இருந்து என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சார், மேலும் கமர்ஷியலாக ஒரு குட் ஃபீல் என்டர்டெய்னரோட ஒரு படத்தை எடுக்க சிபி சக்கரவர்த்தி இப்போ தன்னால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்காரு. மேலும் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் என சிபி சக்கரவர்த்தி சொல்லியிருந்தார். மேலும் இந்த படம் அவுட்ஃபிட் படத்தோடைய கதையாக இருக்குமா அப்படின்ற கேள்வியும் இருந்தது. ஏன்னா காரணம் 2 கத்திரிக்கோல், பட்டன்ஸ், துப்பாக்கி, புல்லட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் போஸ்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரை பார்த்து ஹாலிவுட் படமான அவுட்ஃபிட் படத்தோட காப்பியாக இருக்குமோ என விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் கடைசியில் இது அவுட்ஃபிட் படத்துடைய கதை இல்லை. இந்த கதை வித்தியாசமாக இருக்கும், ரசிகர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வின்டேஜ் ரஜினிகாந்தை இந்த படத்தில் பார்க்கலாம். மேலும் இந்த படத்தை கமல்ஹாசன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து தலைவர் 174, இந்த படம் ரஜினி கமல் இணைந்து நடிக்க போகிற படம். இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் ஜெயிலர் 2 படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது என அஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.